மாதிரி விருச்சிகம் துலாம் ரெண்டுமே ரொம்ப அனோனியமா இருப்பாங்க சார். யார் இது? சித்தப்பு. நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? மேஷமோட சிம்பிள் பாத்தீங்கன்னா ஆடு, சிம்மத்தோட சிம்பிள் பாத்தீங்கன்னா சிங்கம். என்ன அம்பு உங்கள் குரல்களை நோக்கி சுட்டே விட்டான் ஐயா. இப்ப அவங்க சுட்டுக்கிறது துலாம். அடுத்தது நீ. அற்புதமான 2வது நிலையில் இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி தான் சார். இவங்க ஆசைப்பட்டது எல்லாமே இந்த வருஷம் அடைய போறாங்க சார். அது எப்படா முடியும்? துலாம் ராசி வந்து இதுவரையிலும் பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு போர் அடிக்காதா ஐயா? எப்ப பார்த்தாலும் குலவரியோட எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கியே. அது மட்டும் இல்லாம அவர்களோட தொழில் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை உருவாகிட்டு இருக்கும். முத தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சே. இது எல்லாமே வந்து இந்த 2025 மே மாசத்துக்கு பிறகு மாற்றங்கள் உருவாக்கி கொடுக்கும். 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். நான் சொல்ல 2வது பெஸ்ட் ராசி துலாம் ராசி. ஏன்னா கம்மியான நெகட்டிவ்ஸ் துலாம் ராசியில இருக்கு கம்பேரிட்டிவ் மற்ற ராசிகளை விட. பரவாயில்ல, தேடு இங்க போட்டு வா. இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல முக்கியமான ராசி வந்து துலா ராசி தான். எப்படி சொல்றீங்க? கேள்வி கேட்காத, கேள்வி கேட்கறது ஈஸி. 12 நீயா நானா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 12 வருஷமா நமக்கு ஒரு நல்ல நாள் வராதான்னு காத்திருக்க ஆளு. அடங்கொப்பன் தாமர பரன்ல தலைமுழுக நம்மளால முடியாதுறாங்க அப்பா. அவங்களுக்கு இப்போ அதாவது பழம் நழுவி பால் விழுந்து அது நழுவி வாயில விடுற ராசி வந்து துலா ராசி. என்னை வச்சு காமெடி இப்படி பண்ணலையே. துலாமுக்கு யார் கிரீடம் கொடுக்கிறீர்கள்? என்ன தம்பி துலாம் ஏகமா இருக்கேப்பா. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். துலாம் 3, துலாம் 4. அடியப்பா என்ன ஊரே இறங்கிட்டாங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 13 கல்யாணம் இல்ல தம்பி, காது குத்து வளகாப்பு எல்லாம் நடக்கும். கொண்டா ரொம்ப குஷியோ? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.